வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/3/2024 பங்குனி 17 சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் வாக்குவாதம் மட்டும் கூடாது. ஆனால் எல்லாம் உங்களுக்கு சுமூகமாகவே முடியும். ராகுவின் அமைப்பு இருப்பதனால் தெய்வீக பயணங்களுக்கு அனுகூலத்தை தரும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். பணவரவில் அனுகூலங்கள் காணப்படும். மனதில் ஒரு தெம்பும் சந்தோஷம் சந்திராஷ்டமத்தில் காணப்படுவது தான் ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். மற்றபடி உத்தியோகம், தொழில், பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அனுகூலம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. புதிய முதலீடுகள் தைரியமாக செய்யலாம். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுவது நீங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் காணப்படும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய அறிமுகத்தில் கோபம் இல்லாமல் அணுகுவது நன்மை தரும். பொறுமையாக இருந்தால் ஏற்றங்கள் அதிகரிக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். தேகாரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அஷ்டமத்தில் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவு, கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஆவேசப்படாதீர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலமான அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது நடக்கும். புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், வியாபாரம், படிப்பு, உத்தியோகம் ஏற்றம் பெறும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். இடமிருந்து வலமாக சென்றாலும் வலமிருந்து இடமாக சென்றாலும் வெற்றிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். குடும்ப விஷயத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, பிறர் தலையீடு கூடவே கூடாது. குடும்பத்தில் 4 செவுத்துக்குள்ளாக பேசி முடிவுக்கு வருவது ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம், மேலதிகாரிகள், ப்ரமோஷன், பெரிய பொறுப்புகள், உத்தரவாதத்துடன் அனுகூலம். பணவரவில் அனுகூலமான அமைப்பு. கடல் கடந்த பயணங்கள் லாபத்தை தரும். பெரிய பொறுப்புகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பதட்டங்கள் இல்லாமல் அமைதியாக கையாள்வது நன்மை தரும். பண விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு முடிவு எடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் நீண்ட நாட்களாக அதற்காக காத்து கொண்டிருப்பது பிறகு 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 என்று தள்ளி வைப்பது, அவர்கள் பொறுமையை சோதிப்பதெல்லாம் நியாயமாவாது. ஏதாவது ஒரு செலவுகள் வந்தால் அது பிள்ளைகளுக்காகத்தானே செலவு செய்கிறோம் என்று எண்ணத்துக்கு ஏற்றவாறு செய்து கொள்ளுங்கள். சுபகாரியம், நிலம், வீடு, வண்டி வாகனம் அனுகூலம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தெளிவு ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும். இரத்தபந்த உறவுகளில் இருந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தீர்க்கமான முடிவு பெரிய அளவு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். தடைப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று ஒரு குதகலம் ஏற்படக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தம், பரமானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் மாற்றம் செய்வது, நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு செய்வது, வெளியிடத்திற்கு பயணங்கள் மேற்கொள்வது, உறவினர்கள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது, வார்த்தைகளில் இறங்கி போய் பேசுவது, பகைவர்களாக இருந்தாலும் நட்பு பாராட்டுவது, எல்லாம் அது தெரியும் இது தெரியும் பணத்திற்கு மட்டும் பேசிக்கொண்டு உறவுகளையும் நட்புகளையும் இழந்து கொள்ளாமல் இருப்பது, கைகூடி வரக்கூடிய காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது பொறுமை அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம், பதட்டம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.